வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாம், எப்படி நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். எப்படி நம்ம வந்து ஜெண்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, மேலே ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டவுட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது எப்படி நம்ம ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு டவுட்டாக இருக்கும். அது ரெண்டு பேர் பேர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது டவுட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து முக்கால்வாசி நம்ம வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அது ப்ரீடிங் எப்படி பண்ணணுமும் பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் இருக்கிற டவுட் என்னென்னா, நான் எப்படி வந்து ஏஞ்சல் வந்து பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பேர் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஏஞ்சல்னாச்சு வாங்கணும். வாங்கி அதுக்கு லைஃப் ஃபீடு கொடுத்தீங்கன்னா, அது வந்து அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுன்னா அது ஒரு பேர் அதே தானே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்படி தான் பேர் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஒரு பேரை வாங்கிக்கணும். இப்போ வந்து நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது வந்து ஜூவனல் சைஸில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், அது வந்து கொஞ்சம் அடல்ட் சைஸ் வந்துடுச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலுக்கு வந்து ஹம்ப் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ஹம்ப் இருக்காது. மேலுக்கு வந்து ஃபீமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், மேல் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ரீடிங் டைமில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு பேர் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரீடிங் டைம் வந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பின்னாடி பக்கம் ஃபீமேல் இருக்குது. அது வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து மேலு, பின்னாடி பக்கம் இருக்கிறது வந்து ஃபீமேல். ஆமாம், இப்போ அந்த மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். இருங்க மேல் இப்போ ஃபீமேல் பார்க்கலாம். இருங்க ஃபஸ்ட்டு ஃபீமேல் அது பார்த்தீங்களா, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி அடியில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பெருசாக டியூப் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல். அதான் இதை பாருங்கள், இதில் கிளியராக தெரியும் பாருங்கள். அதோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ப்ரீடிங் டைம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், நார்மல் டைமில் தெரியாது வரலாம். இதுதான் ஃபீமேல். இதே மேல் வந்து ஒரு சின்ன ஊசி மாதிரி இருக்கும், பாயிண்ட் ஒன்று சின்னதாக இருக்கும். இது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கிளியராக தெரியாது. பட் அங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அடியில். இந்த மாதிரி இருந்தால் அது வந்து மேல். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பாடியாக இருக்கும், மேல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லென்த்தாக லாங் பாடியாக இருக்கும், ஃபின்ஸ்லாம் பெருசாக இருக்கும். ஆமாம், இதை வச்சு தான் இப்போ நம்ம ப்ரீடிங் டைமில் கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம வந்து இது சின்ன சைஸில் இருக்கும்போது கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், கொஞ்சம் அந்த ஹம்பை வச்சு கண்டுபிடிப்பாங்க. சில பேர் ஹம்பை வச்சு கண்டுபிடிப்பாங்க, சில பேர் வந்து அந்த ஷேப்பை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம ப்ரீடிங்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பேர் சேரணும். அந்த பேர் சேர்றது வந்து எப்படின்னா, அடல்ட் ஆகிட்டு தான் சேரும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து இந்த லைவ் ஃபுட்டு கொடுக்கலாம், அந்த நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியாக பேர் சேர்ந்துருவாங்க. ஆமாம், இப்போ நான் வந்து ஹிக்காரி யூஸ் பண்ணுறேன். ஹிக்காரி வந்து அரவானா ஃபுட்டு தான் போட்டுருக்கேன். போட்டோன்னே பாருங்கள் ப்ரீடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. ஆமாம், அரவணா அந்த ஃபுட்டு தான் போட்டிருந்தேன். அது நல்லா சூப்பராக கேட்குது. அது போட்டோன்னே ரெண்டும் பேர் ஆகிடுச்சிங்க. பேர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுச்சிங்க. ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். பக்கத்தில் எந்த மீனும் கிட்ட வர விடாது. எல்லாத்தையும் அடித்து இந்த ஏரியா விட்டு தள்ளினே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி டைம்லனா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வெளில தெரிய ஆரம்பிச்சிடும். அது அந்த டியூப் மாதிரி இருக்கிறது அது மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அது தெரியுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அடிக்குது. அப்படின்னு இருக்கும்போதே இது வந்து ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி டைம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், அது தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி டேங்க்கில் வச்சிடணும். அது வந்து எக்ஸ் லே பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸை கல் வச்சிங்கன்னா கல்லை சுற்றி அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோங்க. இதான் வந்து மெயினான சிம்டம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்து பிக் பண்ணியிருந்தது. ஆமாம், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாம் அந்த கல்லை க்ளீன் பண்ணியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எக் லே பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், இது வந்து இவங்க வந்து புது தம்பதியினருங்க. அதனால் இவங்க லே பண்ண எக்கு எல்லாமே அன்ஃபர்டைல் தான். ஆமாம், இது வந்து இன்னும் ஒரு 4-5 தடவை இங்கே எக் லே பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்டைலான எக் லே பண்ணுவாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் இவங்க பண்ணது. ஆமாம், நானும் ஏதோ சரி எதிர்பார்த்தேன், ஏதோ கொஞ்சம் என்னாச்சு இதுவாக ஓகே ஆகும்னு. எல்லாமே அன்ஃபர்டைலாக வந்து அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து திருப்பி அடுத்த இதை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நான் அந்த கல் எடுத்துட்டேன். சரி, அந்த கல்னால் தான் சரியாக ஃபர்டைல் பண்ண முடியல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைல்ஸை வச்சேன். வெளிப்பக்கம் எக் லே பண்ணுவாங்க பார்த்தா அவங்க உள்ளே போய் உள்பக்கம் எக் லே பண்ணாங்க. இதுலேயும் வந்து பாதி ஃபர்டைலாக இருந்து பாதி அன்ஃபர்டைலாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அன்ஃபர்டைல் எக்ஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபர்டைல் எக்ஸ் வச்சேன். அவங்க வந்து பயந்துட்டு எல்லா எக்ஸையும் அவங்களே சாப்பிட்டாங்க.
ஆமாம் சரி, பட் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போது ப்ரீடிங் வந்து பண்ணலாம். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஜோடி, அதனால் இவங்க அடிக்கடி ப்ரீட் பண்ணே இருப்பாங்க. வீக்லி கூட பண்ணுவாங்க. நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துனே இருந்தால். நான் வந்து லைஃப் ஃபுட் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. நான் வந்து ஹிக்காரி மட்டும்தான் கொடுக்குறேன். செம்மையாக கேட்குது. ஆமாம், செம்ம ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு. ஆமாம், ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன? சரி கைஸ், இப்போ இதான் அவங்க லே பண்ண எக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணது. எல்லாமே அன்ஃபர்டைல் தான். இது வெயிட் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்தில் எடுத்தது. அதனால் எதுவும் ஒயிட்டாக தெரில. மறுநாள் பார்த்தா எல்லாம் அன்ஃபர்டைல் தான் இருந்துச்சு. ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரீடிங்கை பற்றி ஏதோ ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிஷ் கீப்பிங்கை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். பட் நம்ம ஹாபி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ புது வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.